எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம நிஃப்டி வீக்லி விசிட் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் நல்லா தெரியும், ஒவ்வொரு வார கடைசிலையும் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு, அடுத்த வாரம் எப்படி பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். அந்த வகையில் போன வாரம் நம்ம சில விஷயங்கள் பேசியிருந்தோம். அது இந்த வாரம் நடந்துச்சா, எப்படி இருந்துச்சுன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி அடுத்த வாரம் வரப்போகிற வாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பற்றி நம்ம பேசலாம். நம்ம நேராகவே சார்ட்டில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் நம்ம போன வாரம் போட்ட சார்ட்டு. நிஃப்டி வந்து ஒரு சேனலில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த லெவலில் வந்து 22,938 வந்து ஒரு மைனர் சப்போர்ட் எடுக்கும். 21,516 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இந்த பாக்ஸ்குள்ளே தான், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். 22,350 அதிகபட்சம் 22,350, குறைஞ்சபட்சம் 21,610 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும் நிஃப்டின்னு சொன்னோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 5 டேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு வந்து அதிகபட்சம் போன வாரம் வந்து 2223 க்ளோஸ் ஆச்சு. இந்த வாரம் 2296 சம்திங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 73 பாயிண்ட் தான் நிஃப்டி ஏறி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் நம்ம பார்த்தோம், ஏற்ற இறக்கம் பார்த்தோம். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேனலுக்குலேருந்து வெளியில் வந்துட்டதுனால நிஃப்டி கொஞ்ச நாளைக்கு இப்படி தடுமாறினாலும் இது ஒரு மைனர் சப்போர்ட்டாக இருக்கும். லெட் சப்போஸ் மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் ஃபண்டமெண்டலி இந்த எலெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது தாக்குச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மைனர் சப்போர்ட்டுக்கும் மேஜர் சப்போர்ட்டுக்குள்ளே கொஞ்சம் தடுமாறும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மைனர் சப்போர்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் அதுக்கு ஒரு சூப்பரான சப்போர்ட்டு. இது வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு இந்த இதுக்குள்ளே சேனலுக்குள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணுது. கண்டிப்பாக இது வர்றதுக்கு உடனே நடக்காது. இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு தெரியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நெக்ஸ்ட் வீக்கும் இருக்கும். கொஞ்ச நாள் தடுமாறுன்றது தான் என்னோடய கணிப்பு. சரிங்களா? நம்ம சொன்ன மாதிரி இந்த தொடர்ந்து 5 நாளும் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிடுச்சு. சரி, வரப்போகிற வாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற வாரமும் பெரிய வித்தியாசம் இருக்காது. இது வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ரேஞ்ச் நான் மாற்றலை, சப்போர்ட்டையும் மாற்றலை. நிஃப்டி வந்து இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகும். உங்களுக்கு இதை உடைக்க பார்க்கும். உடைச்சதுன்னா உள்ளே போகும். உள்ளே போனாலும் சஸ்டெயின் ஆகுமான்னு சொல்ல முடியாது. திரும்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டா தான் இது உங்களுக்கு திரும்ப பழையபடி ஏதாவது அப் ட்ரெண்டுக்கு வரும். பட் ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி இஸ் புல்லிஷ். என்னை பொறுத்த வரைக்கும் ஹியர் இருந்தால் இந்த மாதிரி சரிவுகள் வரலாம். பட் இருந்தாலும் ஓவராலாக நிஃப்டி வந்து மேல் நோக்கி தான் போகும். இதுதான் அடுத்த வாரத்துக்கான லெவல். நம்ம எந்த லெவலையும் சேஞ்ச் பண்ணல. போன வாரம் செட் பண்ண அதே லெவல் தான். இதுக்குள்ளே தான் நிஃப்டி ட்ரேட் ஆகும். 21,938 சப்போர்ட், 21,610 கீழே, மேலே 22,350 இதுக்குள்ளே தான் நிஃப்டி ட்ரேட் ஆகும். நம்ம இது எப்படி இருக்குன்னு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வாரம் சனி ஞாயிறில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நிஃப்டி வீக்லி விசிட் கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாரம் இந்த மாதிரி நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணுவோம். டெய்லி வந்து சில ஸ்டாக்ஸை பற்றி பார்ப்போம். நிறைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸ்டாக் மார்க்கெட் எப்படின்னு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது தான் நம்மளுடைய பணி. அதனால் புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். மீண்டும் நாளை இன்னொரு வீடியோவோடு உங்களை திரும்ப சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.